Hello dears. Yesterday sessionல வந்து weavers குரிய problems பத்தி சொல்லியிருந்தேன். During the end of the session itself I told that one more problem was faced by weaver அப்படின்னா that was a very big problem. என்ன problem அப்படின்னா Manchester அப்படிங்கிற ஒரு town. It is in England. ஓகேயா? Manchester தான் வந்து இங்கிலாண்டோடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டவுன் இன் த சென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆனது வந்து மான்செஸ்டரில் தான். வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனது மான்செஸ்டர். ஸோ மான்செஸ்டரில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறனால அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் பிரிட்டன் காலனைஸ் பண்ணியிருந்த பிளேசஸில் சேல் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ பிரிட்டன் காலனைஸ் பண்ணியிருந்த பிளேசஸில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஐ ரைட்? ஸோ இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மான்செஸ்டர் கிளாத்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சுது. ஸோ மான்செஸ்டர் அப்படிங்கிறது வந்து மெஷின் மேட் கிளாத். மான்செஸ்டர்லேருந்து வரது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் தானே நமக்கு மேக்கிங் இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சீப் ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியோடைய ப்ளஸ்ஸே என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளாத்ஸ் கேன் ஏபிள் டு மேனுஃபேக்சர் within short duration as well as very less amount of labor only required. ஓகேயா? ஸோ நமக்கு லேபர் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கனாலுமே கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் கிளாத்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால அவங்களால வந்து இந்தியாவில் ரொம்ப குறைச்ச விலையில ரொம்ப லெஸ் ப்ரைஸ் கோட் பண்ணி இங்கே கிளாத்து சேல் பண்ண முடிஞ்சுது. அதனால இங்கே இந்தியன் வீவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கிளாத்துக்கு வந்து மார்க்கெட் கம்மியாக ஆரம்பிச்சுது. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன அப்படின்னா அமெரிக்கன் சிவில் வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ரா காட்டன் வந்து மான்செஸ்டருக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கே தெரியும் மான்செஸ்டரில் நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோடைய ரா மெட்டீரியல் என்னது? காட்டன், ரா காட்டன். ரா காட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் இருந்து தான் அதிகமான ரா காட்டன்ஸ் அண்ட் சம் ரா காட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா வாங்க ஆரம்பித்தாங்க. பட் அமெரிக்கன் சிவில் வாருக்கு அப்புறம் அமெரிக்காவிலேருந்து சுத்தமாக அவங்களால ரா காட்டன் இம்போர்ட் பண்ண முடியலை பிரிட்டனுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லி இந்தியாவிலேருந்து ரா காட்டனை இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ரா காட்டன் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே க்ரோன் ஆகிற காட்டன் ஃபுல்லாகவே ஈரோப்புக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே இருக்கிற வீவர்ஸ்க்கு வந்து ரா காட்டன் என்ன ஆச்சு, ஷார்ட்டேஜ் ஆயிருச்சு. ஸோ கிடைக்கல. ஸோ அதனால வீவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலும் கிடைக்கல. அப்படியே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ணாலும் மான்செஸ்டர் கிளாத்தோட அவங்களால கம்பீட் பண்ண முடியல. ஏன்னா மான்செஸ்டர் கிளாத் வந்து தட் அண்ட் ஆல் மெஷின் மேட் கிளாத் அப்படிங்கிறனால ரொம்ப சீப் ரேட்டில் மார்க்கெட்டில் இருந்தனால வீவர்ஸ்னால மான்செஸ்டர் கிளாத்தோட கம்பீட் பண்ண முடியலை. ஓகே, now let me get into the session. Manchester comes to India. In 1772, Henry Patullo, a company official, had ventured to say that demand for Indian textiles could never reduce since no other nation produced goods of the same quality. ஹென்ரி பட்டுலோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி அஃபீஷியல் 1772 கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியன் டெக்ஸ்டைல்ஸோட டிமாண்டை யாராலையும் குறைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு கிளாத்தை வந்து அந்த அளவுக்கு ஃபைனர் குவாலிட்டி வந்து எங்கேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் at the beginning of the 19th century, we see the beginning of long decline of textile exports from India. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து டிக்ளைன் அது குறைய ஆரம்பிச்சுது. In 1811 to 12, piece goods accounted for 33% of India's exports. By 1850, it was no more than 3%. 1811-12 இந்த அக்கவுண்ட் இயரில், எக்கனாமிக் இயரில் 33% இருந்த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸோடைய ரேஷியோ 1850-51 3% குறைஞ்சிருந்தது. என்ன ரீசன்? ஓகே, தட் இஸ் த மெயின் கண்டென்ட் ஆஃப் த செஷன். Why did this happen? ஏன் நடந்தது? What were its implications? ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன? As cotton industries developed in England, industrial groups begin worrying about imports from other countries. ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கிலாண்டில்னா மான்செஸ்டரில் வந்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறத இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே விரும்பலை. They pressurized government to import duties on cotton textiles so that Manchester could sell in Britain without facing any competition from outside.
ஸோ மான்செஸ்டரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோடைய அந்த ஓனர்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டக்க என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய குட்ஸுக்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிகமான அளவு இம்போர்ட் டியூட்டி போடணும். அப்போ தான் வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து டெக்ஸ்டைல்ஸ் வாங்காமல் மான்செஸ்டரில் மேனுஃபேக்சர் ஆகிற டெக்ஸ்டைல்ஸையே வாங்கி பிரிட்டனில் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் டிமாண்ட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெர்சூடட்னா இன்டியூஸ், ஃபோர்ஸ் பண்ணுறது, ஓகே, இன்டியூஸ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு செல் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட் ஆஸ் வெல். அதே நேரத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் ஒரு டிமாண்ட் பண்ணாங்க. என்னன்னா, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற திங்ஸையே நீங்கள் காலனைஸ் பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரீஸ்லேயே வந்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. Exports of Britain cotton goods increased dramatically in the early 19th century. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, பிரிட்டனில் வந்து காட்டன் குட்ஸ் வந்து அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சது. At the end of 18th century, there had been virtually no import of cotton piece goods into India. ஸோ 18th centuryல பார்த்தீங்கன்னா எந்த காட்டன் குட்ஸுமே இந்தியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஓகேயா, இன்டூ இந்தியா இல்லை, சாரி, 18th centuryல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த காட்டன் குட்ஸுமே வந்து அங்கேருந்து பிரிட்டனில் வந்து வராது. ஓகேயா, ஆனால் 1850ல் பார்த்தீங்கன்னா நியர்லி 31% ஆஃப் த டெக்ஸ்டைல் குட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புரியுதா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து குறைஞ்சு இம்போர்ட் ரேஷியோ கூடிருச்சு. ஓகேயா, நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நீங்கள் பார்த்தீங்க, எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து குறையுது, 33%லேருந்து 3% 1850க்கு வந்துருச்சு. ஆனால் இம்போர்ட் ரேஷியோ யூரோப்லேருந்து நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா 1850ல் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 1870ல் பார்த்தீங்கன்னா நியர்லி 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால அப்படின்னா, மான்செஸ்டர் கிளாத்ஸ் நம்ம அதிக அளவு வாங்க ஆரம்பிச்சிருந்தோம். Cotton weavers in India thus faced two problems at the same time. So Indian cotton weavers க்கு two problems. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, their export market collapsed. இங்கிருந்து அவங்களால யூரோப்புக்கு அனுப்பவும் முடியல. அண்ட் த லோக்கல் மார்க்கெட் ஸ்டாங்க், இந்தியாவுக்குள்ளேயுமே அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயுமே மான்செஸ்டர் கிளாத்ஸ் வந்து சீப் ரேட்டுக்கு ப்ரிவலண்ட்டாக இருந்தது. Being glutted with Manchester imports produced by machines at lower cost, imported cotton goods were so cheap. ஸோ இந்த மான்செஸ்டர் கிளாத்ஸ் எல்லாம் மெஷின் மேட் இல்லையா, அதனால இட் வாஸ் ஸோ சீப் தட் வீவர்ஸ் குட் நாட் ஈஸிலி கம்பீட் வித் தம். பை 1850s, report from most weaving regions of India narrated stories of decline and desolation. ஸோ இந்தியன் வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேர்ம்ஸ் அவங்களுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்ளைனா குறைய ஆரம்பிச்சிருந்தது. பை 1860 weavers faced a new problem. 1860ல இன்னொரு ப்ராப்ளம் வேற வந்தது. they could not get sufficient supply of raw cotton of good quality. இந்தியாவில் இருக்கிற வீவர்ஸுக்கு இந்தியாவில் விளையிற காட்டன், ரா காட்டன் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, when the American Civil War broke out and cotton supplies from US were cut off, Britain turned to India. அமெரிக்கன் சிவில் வார் டைமில் வந்து பிரிட்டனால் அமெரிக்கா கிட்ட இருந்து ரா காட்டன் வாங்க முடியல. அதனால அவங்க இந்தியா கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. As raw cotton exports from India increased, the price of raw cotton shoot up. அப்போ இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள ரா காட்டனோட ப்ரைஸுமே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வீவர்ஸ் இன் இந்தியா வேர் ஸ்டாவ்ட் ஆஃப் சப்ளை. ஸ்டாவ்னா அவங்களால குறைச்சி கிடைக்குது, அவங்களுக்காக அந்த சப்ளை, என்ன சப்ளை, ரா காட்டன் கிடைக்கல. அண்ட் ஃபோர்ஸ்டு டு பை ரா காட்டன் அட் எக்ஸார்பிட்டன்ட் ப்ரைஸ். எக்ஸார்பிட்டன்னா அவங்களால பேர் பண்ண முடியாது, ஒரு கன்வீனியன்ட் இல்லாத ப்ரைஸுக்கு அவங்களால வாங்க ஆரம்பிச்சாங்க. இன் திஸ் சிச்சுவேஷன் வீவிங் குட் நாட் பே. Then by the end of 19th century, weavers and other crafts people faced yet another problem. இன்னொரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்தது. இது என்னன்னா, ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா பிகன் ப்ரொடக்ஷன் ஃப்ளட்டிங் த மார்க்கெட் வித் மெஷின் குட்ஸ். 19th centuryல பார்த்தீங்கன்னா இந்தியாலேயுமே வந்து நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்தியன் வீவர்ஸ் அவங்க வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக ஒரு குடிசை தொழிலாக செஞ்சிட்டு இருந்த
வீவிங் பிஸ்னஸை வந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா இந்தியாலையுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சீப் ரேட்டுக்கு அந்த குட்ஸுமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக வர ஆரம்பித்தனால இந்தியன் வீவர்ஸ்னால அந்த குட்ஸோட கம்பீட் பண்ண முடியலை.